என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். 2-3 நாட்களுக்கு பிறகு முகநூலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 2-3 நாளாக வரலன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி யூடியூப் லைவில் போயிட்டு டைரெக்டாக வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதுனால ஃபேஸ்புக் பக்கம் வர முடியல. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுலேருந்து யூடியூப் எப்படி போகிறதுன்னு தெரியல. மெத்தடாலஜி ஐ எம் நாட் வெல் வர்ஸ்ட். இந்த கான்செப்ட்லாம் தெரியல. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பயாலஜியில், பாட்டனியில், உயிரியல், தாவரவியல், அதில் பார்க்க போகிற ஒரு கான்செப்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட். கோதுமையிலே பல் மரபணு பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட், பல் மரபணு பாரம்பரியம் எதில்? கோதுமை. ஏற்கனவே மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஒரு பண்பு கலப்பு. டயப்ரிட் கிராஸ், இருபண்பு கலப்பு. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறா ஓங்குதன்மை. கோடாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை. தென் எபிஸ்டாசிஸ், மறைக்கின்ற பண்பு, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், ஓங்குதன்மை கொண்ட மறைத்தல். இது மாதிரி நிறையா கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பல்மரபணு பாரம்பரியம் ஆர் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், பாலினா மெனின்னு அர்த்தம், ஜெனிக்னா ஜீன்ஸ்னு அர்த்தம். மெனி ஜீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் a phenotype of an organism is said to be polygenic inheritance. A group of genes or a cluster of genes together determine or contribute a characteristic of an organism. We are calling it as polygenic inheritance. ஒன்றிற்கும் அல்ல, 2ற்கும் மேற்பட்ட பல ஜீன்கள் ஒரு உயிரினத்தின் புறத்தோற்றத்தினை, பண்பினை கட்டுப்படுத்தியது என்றால் அதனை நாம் பல் மரபணு பாரம்பரியம் என்று அழைக்கிறோம். அக்கார்டிங் டு மெண்டல், one gene or a pair of genes control a phenotype. மெண்டலின் கூற்றுப்படி ஒரு ஜீனோ அல்லது ஒரு ஜோடி ஜீனோ தான் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தும் என்று கூறினார் காரணி. இப்போ என்ன ஆகுது? more than a pair of genes or more than a pair of alleles or more than a pair, ஒரு ஜோடிக்கு மேலே நிறையா ஜீன் கண்ட்ரோல் பண்ணுறப்ப the Mendelian ratio gets modified. மெண்டலோட ரேஷியோ உங்களுக்கு தெரியும், 9:3:3:1 டயப்ரிட் கிராஸ் ரேஷியோ. ஆனால் இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா the ratio gets modified into 1:4:6:4:1, டெக்னிக்கலி 15:1 அப்படின்னு இங்கே மாறி இருக்கு. அப்போ தமிழில் சொல்கிறப்ப பல்வேறு ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரினத்தின் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தியது என்றால் அதற்கு பல் மரபணு பாரம்பரியம் என்று பெயர். மரபணு என்பது இங்கு ஜீனினை குறிக்கும். ஸோ த மெண்டலியன் ரேஷியோ கெட்ஸ் மாடிஃபைடு. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதமானது இங்கு மாற்றமடைந்து வருகிறது. என்ன இருக்கணும்? 9:3:3:1. இங்கே என்ன ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கிறது? 1:4:6:4:1. அது எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை, சோதனையை செய்தவர் நெல்சன் ஹீல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட். சில பேர் நெல்சன் ஹேல் என்று கூறுகிறார்கள். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் வீட், கோதுமையில் அவர்கள் ஆய்வினை செய்தார்கள். கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், சோதனைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பண்பு. கர்னல் கலர், விதை உறையின் நிறம். கெர்னல், KERNEL, கர்னல். ஸோ கலர் ஆஃப் த கர்னல், விதை உறையின் நிறமானது அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விதை உறையின் நிறத்திலே டார்க் ரெட் இஸ் டாமினன்ட் ஓவர் ஒயிட். அடர் சிவப்பு நிறமானது வெள்ளை நிறத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்பட்டது.
So cluster of genes, a group of genes controls or determine a character, a phenotype of an organism. We are calling it as polygenic inheritance. பல ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரினத்தின் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தியது என்றால், பல ஜீன்கள் அல்லது பல்வேறு ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரினத்தில் ஒரு பண்பினை கட்டுப்படுத்துதல். சோதனையை செய்தவர் நெல்சன் ஹேல். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை. எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல், சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தாவரம் வீட். கிரிட்டிகம் வல்கேர்னு படிச்சிருப்பேன். வீட் தான் கொடுத்துருக்கான், கோதுமை என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். த கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் கர்னல் கலர், விதை உரையின் நிறம் என்று கொடுத்திருக்கிறார்கள். In the kernel color, dark red is dominant over white. அடர் சிவப்பு என்பது வெள்ளை நிறத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்பட்டது. இனிமேல் நம்மளா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான். நெல்சன் ஹேல் கிராஸ்ட் a pure homozygous dark red kernel giving wheat with white. அடர் சிவப்பு விதை உரையினை கொடுக்கக்கூடிய கோதுமை இணை வெள்ளை நிற விதை உரையை கொடுக்கக்கூடிய கோதுமையுடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all heterozygous. F1 generation produced all heterozygous medium red kernel giving plants. டார்க் ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணார். டார்க் ரெட்டு இங்கே வரலை, அடர் சிவப்பும் வரலை, ஒயிட் வெள்ளையும் வரலை. இங்கே வந்தது மீடியம் ரெட் வந்தது, தமிழில் மிதமான சிவப்பு வந்தது. ஆன் செல்ஃபிங், அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது the F2 generation produced 1:4:6:4:1 ratio of. Are they going to go 1:4:6:4:1 ratio of dark red அடர் சிவப்பு, மீடியம் டார்க் ரெட் மிதமான அடர் சிவப்பு, மீடியம் ரெட் மிதமான சிவப்பு, லைட் ரெட் இளம் சிவப்பு, அண்ட் ஃபைனலி ஒயிட் வெள்ளை நிற விதை உரைகளை உடைய கோதுமை தோன்றியது. இந்த முன்னாடி சொன்ன மரங்களே டார்க் ரெட், மீடியம் டார்க் ரெட், மீடியம் ரெட், லைட் ரெட், இது எல்லாத்தையும் காமனாக நம்ம ரெட்டுன்னே சொல்லிக்கலாம், சிவப்பு என்று அழைத்து கொள்ளலாம். லாஸ்ட்டில் வரது பாருங்களேன், ஒன்ங்கிறத மட்டும் ஒயிட். அப்போ வேறு மாதிரி இதை சொன்னோன்னா 15:1 ரேஷியோ வந்துச்சு. என்னடா மெண்டல் சொல்கிறப்ப 9:3:3:1 சொன்னால், இங்கே பார்த்தேன்னா சம்மந்தம் இல்லாமல் இது மாதிரி ரேஷியோ கிடைக்கிறதே அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிடுவோம். இதில் எதை வச்சு சொன்னான்னா, இங்கே ஆக்சுவலி 4 டாமினன்ட் ஜீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. R1, R1, R2, R2. இந்நிகழ்விலே 4 ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் பங்கேற்கின்றன. ஒடுங்குதன்மை அதே மாதிரி ஸ்மால் r1, ஸ்மால் r1, ஸ்மால் r2, ஸ்மால் r2. அந்த ஆர்கானிசத்தில் 4 டாமினன்ட் ஜீன் இருந்தால் R1, R1, R2, R2, all the 4 டாமினன்ட் ஜீன்ஸ் ஆர் present. அங்கே அந்த கர்னல் என்னவா இருந்ததுன்னா டார்க் ரெட்டாக இருந்தது. 4 ஓங்குதன்மையுள்ள ஜீன்களும் ஒரு உயிரினத்தில் காணப்பட்டால் த கர்னல் கலர் இஸ் டார்க் ரெட், அடர் சிவப்பாக காணப்படும். If the organism with all the 4 dominant genes, then the kernel color is dark red in nature. இப்போ 4க்கு பதில் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. If it possesses 3 dominant genes, then it is medium dark red. 4 ஓங்குதன்மை உள்ள ஜீன்களில் 3 காணப்பட்டது என்றால் அது மிதமான அடர் சிவப்பாக காணப்பட்டது. If the plant possesses 2 dominant genes, 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 இருக்கிற சமயத்தில் என்ன இருந்தது அப்படின்னா மீடியம் ரெட் மிதமான சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. If only 1 dominant gene is present, ஒரே ஒரு ஓங்குதன்மை உள்ள ஜீனானது காணப்பட்டது என்றால் லைட் ரெட் இளம் சிவப்பு நிறத்திலே காணப்பட்டது. All the genes are in the recessive condition, அனைத்து ஜீன்களும் ஒடுங்கிய நிலையில் காணப்பட்டது என்றால் it is white in color, இது வெள்ளை நிறத்தில் காணப்பட்டது. So here the genes are not linked. இங்கு ஜீன்கள் இணைந்து காணப்படவில்லை. The genes are assorted independently. ஜீன்கள் சார்பின்றி ஒதுங்கியதன் காரணமாகத்தான் the ratio is 1:4:6:4:1 or 15:1 என்று வந்தது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்.
நான் வெறும் வாயால் உங்களுக்கு சொல்லியாச்சு. அதை நீங்கள் போர்டில் போய் பார்த்தேன்னா இன்னொரு தடவை சொல்கிறப்ப கேட்குறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ஜாய். ஓகேயா? வெயிட் ஃபார் அ வாயில். அப்படியே போர்டுக்கு போகிறேன் நான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். பார்த்து எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிரு. சி ஹியர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். Nelson Hale crossed dark red kernel giving wheat with white. R1, R1, R2, R2 crossed with small r1, small r1, small r2, small r2. அடர் சிவப்பு விதை உரையை கொடுக்கக்கூடிய கோதுமையினை வெள்ளை விதையுரையுடன் கூடிய விதையை கொடுக்கக்கூடிய ஒரு கோதுமையுடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all medium red kernel giving plants. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்களின் விதைகள் அனைத்தும் விதை உரையை எடுத்துக்கொண்டோம் என்றால் மீடியம் ரெட் என்று அழைக்கப்படுகின்ற மிதமான அடர் சிவப்பினை பெற்றிருந்தது. ஆன் செல்ஃபிங் அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இடத்துல வருது. அவர்களுக்கிடையே மிதமான அடர் சிவப்பு இருந்தது பாருங்க. ஆன் செல்ஃபிங் அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது F2 generation produced 1:4:6:4:1 ratio of dark red அடர் சிவப்பு, மீடியம் ரெட் மிதமான அடர் சிவப்பு, மீடியம் ரெட் மிதமான சிவப்பு, லைட் ரெட் இளம் சிவப்பு அண்ட் ஒயிட் ரேஷியோவில் வந்தது. இது எல்லாமே ரெட்டாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா டார்க் ரெட், மீடியம் ரெட், மீடியம் ரெட், மீடியம் டார்க் ரெட், மீடியம் ரெட், லைட் ரெட்னு வருது. இது எல்லாத்தையும் நம்ம ரெட்டாக வச்சினோன்னா 15 ரெட்டு வந்தது, 1 ஒயிட் வந்துச்சு. இது வித்தியாசமாக இருந்தது. மெண்டல் சொன்ன பிரகாரம் the ratio should be 9:3:3:1. But here the ratio is 15:1 or 1:4:6:4:1 வந்திருக்கு. இது ஏன் இப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னார். இந்த ப்ராசஸை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணலை. A group of genes together determine or contribute a characteristic of an organism, or a single character controlled by a group of genes in an organism. We are calling it as polygenic inheritance. அதாவது பல்வேறு ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பினை ஒரு உயிரினத்தில் ஒரு தாவரத்தில் கட்டுப்படுத்தியது என்றால் அதற்கு பல் மரபணு பாரம்பரியம் என்று பெயர். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை ஏற்கனவே சொன்னேன் நெல்சன் ஏல். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் வீட் கோதுமை. கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் கர்னல் கலர். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இதை தான் கிராஸ் சொன்னேன், திருப்பி சொல்லிடுறேன். டார்க் ரெட் கிராஸ்ட் வித் ஒயிட். அடர் சிவப்பு விதையுறைகளை கொடுக்கக்கூடிய கோதுமையினை வெள்ளை விதையுறைகளை கொடுக்கக்கூடிய கோதுமை விதையுடன் கலப்பு செய்தார். F1 generation surprisingly produced all medium red. முதல் தலைமுறையில் தோன்றியவை அனைத்தும் மிதமான சிவப்பினை பெற்றிருந்தன. ஆன் செல்ஃபிங் அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது the F2 generation produced 1:4:6:4:1 ratio of dark red, medium red, medium dark red, medium red, light red, white. வேறு மாதிரி சொல்லணும்னா அடர் சிவப்பு, மிதமான அடர் சிவப்பு, மிதமான சிவப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிற விதையுறைகளை பெற்றிருக்கும் கோதுமை தோன்றியது. டெக்னிக்கலாக இதை 15:1 வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன், 4 ஜீனும் இருந்தால் ஃபஸ்ட்டு காலம் பாருங்க. R1, R1, R2, R2 here all the 4 genes are present. 4 ஜீன்களும் இருந்தால் அது அடர் சிவப்பாக காணப்பட்டது. 3 ஜீன்கள் இருந்தால் இங்கே பாருங்க 1 2 3, அடுத்ததில் பாருங்க 1 2 3, அடுத்ததில் இந்த இடத்துல பாருங்க 1 2 3, 3 டாமினன்ட் ஜீன் இருக்கு பாருங்க 1 2 3. அதாவது 3 ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் காணப்பட்டால் மீடியம் டார்க் ரெட் அப்படின்னா மிதமான அடர் சிவப்பு காணப்பட்டது. அடுத்தது 2 ஜீன் இருந்தால் இங்கே பாருங்க R1 R1, R1 R2, R1 R2, R2 R2, R1 R1. புரிஞ்சுன்னா இங்கே R1 வரும், இங்கே R2 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் R1 R2. இது மாதிரி ஏரியாவில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல 1 minute அப்படியே கவனிக்கும், 1 minute அப்படியே இருக்கும். இந்த இடத்துல வரப்போ என்ன இருக்கணும்னா சி பாருங்க, சி ஹியர் மீடியம் ரெட் வர இடத்துல பார்த்தாலும் R1 R1 R2 R2, இங்கே R2 R2, இங்கே பாருங்கள் 2 ஜீன் இருக்குது பாருங்கள். எங்கெல்லாம் 2 ஜீன் இருக்கோ அந்த 2 ஜீன் இருக்கிற இடத்துல நீங்கள்
மீடியம் ரெட் இருந்தது. மீடியம் ரெட் அப்படின்னா மிதமான சிவப்பு என்று அழைக்கலாம். அடுத்தது எடுத்துட்டேன்னா 2 ஜீன் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஜீன் இருந்தால் இங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரே ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குது. எந்த இடத்துலலாம் ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்கோ அது எல்லாம் லைட் ரெட், இளம் சிவப்பு நிறம் தோன்றியது. கடைசியில் பாருங்க, எல்லா ஜீனுமே ஒடுங்கிய நிலையில் காணப்படுகிறது. இஃப் ஆல் த ஜீன்ஸ் ஆர் இன் த ரெசசிவ் கண்டிஷன் தென் இட் ப்ரொடியூஸ்ட் ஒயிட். அனைத்து ஜீன்களும் ஒடுங்கிய நிலையில் இருந்தால் அது வெள்ளை நிற தட் இஸ் விதையுறையினை பெற்றிருக்கக்கூடிய கோதுமையினை உருவாக்கியது. இதான் இதோட செக்கர் போர்டு. பார்த்துட்டேலா? முதல்ல பாருங்கள், ஃபர்ஸ்ட் காலம் R1 R1 R2 R2 4 இருக்குது டார்க் ரெட். எங்கே மீடியம் ரெட்லாம் இருக்காங்க பாருங்கள். மீடியம் ரெட்டில் பாருங்கள் 1 2 3 3 டாமினன்ட், 1 2 3 3 டாமினன்ட். அப்புறம் கீழே பாருங்கள் மீடியம் ரெட் 3 டாமினன்ட் இருந்தால் மீடியம் ரெட், 3 டாமினன்ட் இருந்தால் மீடியம் ரெட். எங்கே இருக்கோ அது மாதிரி வந்துடும். வாட்ச் பண்ணிக்கோ. அதே மாதிரி 2 டாமினன்ட் ஜீன் இருந்தால் மீடியம் ரெட், ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தால் லைட் ரெட். எல்லாமே ரெசசிவ் கண்டிஷனில் இருந்ததுன்னா, அனைத்தும் ஒடுங்கிய நிலையில் காணப்பட்டால் நமக்கு என்ன தோன்றியது? வெள்ளை நிற விதை உரைகள் தோன்றின. ஒயிட் கலர்டு கர்னல் இஸ் ஃபவுண்ட். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேயா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது என்னென்னா, மெண்டல் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இட் ஆல்சோ ஃபாலோஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். மெண்டலின் சார்பென்ட்ரி ஒதுங்குதல் விதியினையும் இது பின்பற்றியது. ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த கான்செப்ட். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பல் மரபணு பாரம்பரியம் என்று கூறுவார்கள். அதுதான் பேர் பல் மரபணு பாரம்பரியம். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச்.